வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங் இதுல செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற கார்ட்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆர்டரா போற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எக்கனாமிக் growth அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ரமேஷ் சிங் புக்ல ஆன் த ஹோல் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு இதுல பிரீஃபா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஒரு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எது படிக்கணும் எது படிக்க கூடாது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் ஃபுல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு தெரியும். அது போல நான் எதெல்லாம் முக்கியமான விஷயம் ஆன் த ஹோல் நான் எல்லாமே கவர் பண்றேன். அதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் அதை நல்லா ஸ்ட்ரெஸ் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எக்கனாமிக் growthக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லும் போது ஒரு குவான்டிடேட்டிவ்னா என்னன்னா கணக்கீடு, அளவை, இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் எக்கனாமிக் growth. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா போன மாசம் 105 லிட்டர் ஒரு இடத்துல, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பால் கறந்துருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபார்ம், ஒரு டெய்ரி ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு 105 லிட்டர்ஸ். இந்த மாசம் பாத்தீங்கன்னா 110, அதாவது 5 லிட்டர் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ இது ஒரு அளவை. ஸோ 5 லிட்டர் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கு அளவை, எக்கனாமிக் growth. ஸோ அந்த இடத்துல அதோடைய எக்கனாமிக் growth ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு வர்றது. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன், சர்வீசஸ், எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய எக்கனாமி இல்லைங்களா? மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நம்ம குவான்டிடேட்டிவ் அளவை மூலயமா நம்ம கணக்கெடுக்கிறோம். ஸோ இது பேர் தான் எக்கனாமிக் growth. இதை வச்சுதான் இப்போ நமக்கு இந்தியன் எக்கனாமி வளர்ச்சி அடைந்திருக்கு, இந்தியன் எக்கனாமிக் growth. ஸோ இதுதான் நம்ம எக்கனாமிக் growthன்னு சொல்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது போலாம். இப்ப பாக்குற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் growthக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது. பிகாஸ் அது ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான் காரணம். நான் as I said before, economic growth அப்படின்றது குவான்டிடேட்டிவ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ், அதாவது குவாலிட்டியை பற்றி சொல்றது, குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒரு கண்ட்ரியில் இந்த நாட்டுடைய மக்கள் இவ்வளோ குவாலிட்டியான லைஃப் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றது பற்றி தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் இதுக்கு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரீச் ஆஃப் ஹெல்த் கேர் சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் சொல்லலாம், மருத்துவமனை, மருந்து, மெடிசன்ஸ். சில இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய பேராசிட்டமால் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் இந்தியா தான் மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி இந்த போலியோ வேக்சின்ஸ் இதெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் அதாவது 60% ஆஃப் த வேக்சின்ஸ் கிட்ட நம்ம இந்தியால இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கோவேக்சினும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நெய்பர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு மோட்டோ மூலியமா பாகிஸ்தான் தவிர எல்லா பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா இவங்களுக்குலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த வேக்சின், மெடிசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சானிடேஷன். சானிடேஷன் அப்படின்றது இந்தியாவில் ஸ்டில் இட்ஸ் டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லெவல் ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம கணக்கு எடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸ் மூலியமா தான் நம்மளுடைய லெவல் ஆஃப் இதுவை கண்டுபிடிப்பாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலயமா ஒரு ரிப்போர்ட் ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க 1990. இது யாரால இது கொண்டு வரப்பட்டதுன்னா மஹபூபுல்லக் அண்ட் இங்கே கவுல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்காலர்ஸ், லீடிங் ஸ்காலர்ஸ். சரிங்களா? இவங்க மூலியமா தான் இந்த ஒரு விஷயம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வரலான்ட்டு. இதுல என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கன்வெர்டட் இன்டு அ காம்போசிட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எஸ், நெக்ஸ்ட் நம்ம போலாம். கன்ஃபியூசிங் டெவலப்மெண்ட். உங்களுக்கு இந்த ஒரு டாபிக்கே உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். இது இந்த
ரமேஷ் சிங் அவங்களுடைய புக்ல பாத்தீங்கன்னா இன்ட்ராஸ்பெக்டிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும். நத்திங் பட் கன்ஃபியூசிங். சரிங்களா? என்னடா இது கன்ஃபியூசிங் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு எதுனா ஒரு வேர்டு எக்கனாமிக்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டெவலப்மெண்ட் ஒரு நாடு வந்து எக்கனாமிக்கலி வெல் டெவலப்டுன்னு எப்படி சொல்றது? க்ரோத்ன்னு சொல்லும் போது ஓகே, இட் கேன் பி மெஷரபிள், இட் கேன் பி குவான்டிடேட்டிவ். இது குவாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நல்லா இருக்கும் போது ஒரு விஷயம் ரிவர்ஸ்ல போகுது. அது எப்படி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு, அதாவது எக்கனாமிக்கலி டெவலப்டு, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸ், எஜுகேஷன், அந்த மாதிரி விஷயங்கள்ல வெல் டெவலப்டான நேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நேஷன்ஸ்க்கு வந்து it will be they may be well developed in sanitation, education, நிறைய விஷயங்கள்ல குவாலிட்டியான லைஃப் அவங்க லீட் பண்ணாலும் there may be a crime, corruption, burglaries, extortion, drug trafficking, flesh tip, rape, homicide, moral degradation, sexual perversion, etc. இதெல்லாம் உங்களுக்கு தமிழ்ல ஈஸியா சொல்லணும் அப்படின்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிவர்ஸ்ல போகுது. இந்த பக்கம் நம்ம எஜுகேஷன், சானிடேஷன், அதாவது மெடிசன், இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் சொல்லிட்டு போகும்போது இந்த பக்கம் திருட்டு, கொள்ளை, கொலை, இந்த மாதிரி எல்லாம் ரிவர்ஸ்ல போகுது. அப்போ எப்படி அந்த நேஷன் நீங்க டெவலப்டுன்னு சொல்லலாம்? ஸோ இது ஒரு கன்ஃபியூசிங் விஷயம் தானே, இல்லைங்களா? So proper level of nutrition, healthcare facilities, literacy, education, இன்கம், இதெல்லாம் மட்டும்தான் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமா? இப்போ ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹாப்பினஸ் தான் ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இண்டெக்ஸ். இப்போ ஹாப்பினஸ்ன்னு சொல்லும்போது எத்திக்ஸ், ரிலீஜியன், ஸ்பிரிச்சுவலிசம், கல்ச்சரல் வேல்யூஸ் இதுவும் கூட தான் இருக்குது. ஸோ it also should be a part of the index அப்படின்றாங்க. So not only the particular literacy, இந்த மாதிரி மட்டும் இல்லாம அதுவும் தான் happiness, that is also a part of the human development அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஸ்டில் வந்து ஒரு விஷயம் தான். சரிங்களா? இதுல இன்னொரு ஒரு ஜோக்கான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு நாட்டுல வந்து நிறைய பூட்டு தயாரிக்கிறாங்களோ, தட் இஸ் லாக் அண்ட் கீ தயாரிக்கிறாங்களோ, அந்த ஒரு நாடு இட் இஸ் த்ரெட்டன்ட் பை தீஃப், தட் இஸ் theft, burglaries, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. how it can be possible to prejudice like that? இல்லைங்களா? தப்பு தானே? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெவலப்மெண்ட்டா கன்ஃபியூஷனா இருக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கான ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அண்ட் அவர் இந்தியா. சரி, ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னா என்னங்க ஹாப்பினஸ்? நான் ஆல்ரெடி சொன்னேன், இது மாதிரி ஸ்பிரிச்சுவல், சோஷியல், கல்ச்சுரல் நார்ம்ஸ், இது மூலியமா கிடைக்கிறதுலாம் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூட்டான் அப்படின்ற ஒரு ஸ்மால் ஹிமாலயன் கிங்டம், அவங்களதுல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து முக்கியம். ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லும் போது மக்கள் ஹாப்பினஸா இருக்கணும் அந்த கண்ட்ரில. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஸோ இதுக்கான பேராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பெர் கேபிட்டா இன்கம் உடைய லெவல் அதிகரிக்கணும், ஒரு நல்ல கவர்னன்ஸ் இருக்கணும், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், கல்ச்சரல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களுடைய கல்ச்சர் ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்குதா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு, இல்லைங்களா? சரி, இந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2020, அதாவது போன வருடம் 20th March 2020 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. 156 நேஷன் ரிப்போர்ட் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா, though only 153 nations have been ranked 8th in the series, no report was published in 2014, ranks nation on basis of reported happiness by their citizens. அதாவது நம்மளுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு, சரிங்களா? இந்த ரிப்போர்ட்ல எதெல்லாம் பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜிடிபி பெர் கேபிட்டா, சோஷியல் சப்போர்ட், ஹெல்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்,
freedom to make life choices, generosity, perception of corruption. ஸோ இதில் இந்தியா வந்து 144th ரேங்க்ல இருக்குது. 2019 விட 4 ரேங்க் நம்ம லோயரில் போயிட்டோம், தட் இஸ் பின்தங்கி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சோஷியல் ரீசன்ஸ்னால இது கிடையாது அப்படின்றாங்க. பட் ஸ்டில் என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. பட் இட் ஹேஸ் டு பி கால்குலேட்டட். அதாவது பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ், ஜெனராசிட்டி, பர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் திருத்தம் தேவை. ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க டாப் 10 ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபின்லாண்ட், செகண்ட் டென்மார்க், தேர்ட் ஸ்விட்சர்லாண்ட், and 4th Iceland, 5th Norway, 6th Netherlands, and 7th Sweden, 8th New Zealand, 9th Luxembourg, and 10th is Austria. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹாப்பினஸ்க்கான மீனிங் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு மனிதர்களுடைய ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஹாப்பினஸ் நாளைக்கு இருக்காமல் இருக்கலாம், நமக்கு அது பிடிக்காமலேயும் போகலாம், இல்லை நமக்கு நாள் பட அது சேஞ்ச் ஆகிட்டும் போகலாம். ஸோ வி மஸ்ட் ஹாவ் அ சர்டன் லிமிட்டேஷன்ஸ் தட் டஸ் நாட் ஒரு என்விரான்மெண்ட்டை இது பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், சுற்றி இருக்கிற இடமும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றது தான் சொல்றாங்க. சோஷியல் நார்ம்ஸ், கல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? சரி, நான் உங்களுக்கு அதை ஒரு இதுவாக சொல்கிறேன். Economic development is not only dependent on fiscal policy, monetary policy, taxation. ஹியூமனுடைய சைக்காலஜி, சோஷியாலஜி, கல்ச்சர் அண்ட் நார்ம்ஸ் மூலியமாகவும் அது வந்து ஊடுருவி இருக்கு டெவலப்மெண்ட்ன்றது. சரிங்களா? எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹாஸ் பீன் அ பிட் ஆஃப் எம்பசைசிங் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். சரிங்களா? வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2015 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிஹேவியரல் அண்ட் சோஷியல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து நிறைய கவனிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் பில்டிங்ஸு அண்ட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் விச் ஆர் கிளீனர் அண்ட் எஸ்தட்டிக்கலி பெட்டர் மெயின்டைன் ரிசல்ட் இன் இண்டிவிஜுவல்ஸ் பீங் மோர் ஹானஸ்ட். ரொம்ப ஹானஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டிங் அண்ட் கரப்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஒரு ஆக்ட் மூலியமா we have a mental inclination not to defile a good ambience through acts of corruption. ஸோ பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லும்போது இதுதான். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? One sees casual evidence of this in the behavior of Delhiites using the metro. It has been widely noted that people behave better when they travel on Delhi's well-maintained metro. பார்த்தீங்கன்னா மெட்ரோ அப்படின்னு போகும்போது நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கணும், அதோடைய ஆம்பியன்ஸ் பார்த்து நம்ம நல்லா பிஹேவியர் எல்லாம் மாத்திரம். ஒரு லோக்கல் ட்ரெயினில் போகிறதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். சி, பீப்புள் ஹூ ஆர் லிட்ரலி பீயிங் வெல் பிஹேவ்ட் ஆர் ஆல்வேஸ் பீயிங் வெல் பிஹேவ்ட். ஆனால் தி பீப்புள் ஹூ பீயிங் ப்ரூட்டல் இன் லோக்கல் ட்ரெயின், when they come to metro they are being very much disciplined. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோஷியல் நார்ம்ஸ், கல்ச்சர் இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகணும்னா நம்மளோட நாட்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற விஷயங்களும் டெவலப் ஆனால் தான் நம்மளுடைய கேரக்டரும் டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ கிரிமினல் பிஹேவியர் இதுவுமே கூட வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வேல்யூ அண்ட் எக்கனாமிக்ஸ். வேல்யூஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், எஸ், நான் முன்னாடி சொன்னது தான் இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஹானஸ்டி, பங்க்சுவாலிட்டி, ப்ரொபன்சிட்டி டு கீப் ப்ராமிசஸ், இந்த மாதிரி விஷயம், சோஷியல் பிலீவ்ஸ். ஸோ இதெல்லாமே தான் வந்து வேல்யூஸ். இதுக்கும் இந்த எக்கனாமிக்கும் என்ன லிங்க்னா, டெமோக்ரஸி லைக் இந்தியா வாட் கேன் பி டன் பை கவர்மெண்ட் depends in great measure on how ordinary people think and what people believe in. That is what electoral politics is all about. மக்களுடைய எண்ணத்துக்கு ஏற்பதான் கவர்னன்ஸோ அமையும். ஸோ வேல்யூஸ் சம்மந்தப்பட்டது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் good human beings in society can give rise to dynamics through which we end up with an overall better society. ஸோ வேல்யூ நல்லா இருக்கும்போது நம்மளுடைய
ரிசல்ட்ஸும் நல்லாவே அமையும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாட்ச் அண்ட் பப்ளிக் பாலிசி. நம்மளுடைய விஷயங்கள் பப்ளிக் பாலிசி, அதாவது கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்லாவ் பேட்டி ஆப்கி தனலக்ஷ்மி ஆர் விஜயலக்ஷ்மி அப்படின்ற ஒரு ஸ்கீம், ஸ்வச் பாரத் டு சுந்தர் பாரத், கிவ் இட் அப் எல்பிஜி சப்சிடி, திங்க் அபவுட் தி சப்சிடி, டேக்ஸ் எவேஷன் டு டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக் பாலிசியில் வந்திருக்கு. தட் இஸ் people's behavior is influenced by social and religious norms. ஸோ கவர்மெண்ட் நிறைய ரிஃபார்ம்ஸ் மூலயமா நமக்கு நிறைய நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னையோட இந்த வீடியோ முடியுது. நான் அடுத்த சாப்டரில் பார்க்குறேன். தேங்க்யூ.